أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அதன் சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் ஷியாக்களுடைய கொள்கைகளும் அவர்கள் எந்த அளவுக்கு எமக்கும் இஸ்லாத்திற்கும் முரண்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவதானித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஷியாக்கள் தாங்கள் இமாம்களாக சொல்லுகின்றவர்கள் பற்றியும் அவர்கள் விஷயத்தில் வைத்திருக்கின்ற நம்பிக்கைகள் பற்றியும் அவதானித்தோம். இந்த நம்பிக்கைகளை நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு இலங்கையிலே ஹுப்புக்கள் அல்லது சூபிகள் தங்கள் இமாம்கள் விஷயத்தில் செய்கின்ற பிரச்சாரத்திற்கு அடிநாதமாக அல்லது அடிப்படையாக ஷியாக்களே இருந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் யூகிக்க முடிகிறது. ஏனென்றால் ஷியாக்களை பொறுத்தவரைக்கும் ஹுப்புக்களையும் சூபிகளையும் விட இமாம்களை அதிகமாக புகழ்பவர்களாகவும் எல்லை மீறி இருப்பவர்களாகவும் நாங்கள் பார்க்கிறோம். இமாம்கள் விஷயத்தில் ஷியாக்கள் வைத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு நம்பிக்கை என்னென்றால், இமாம்களை பொறுத்தவரைக்கும் அனைத்து தவறுகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள். அது தொடர்பாக ஷியாக்களினுடைய முக்கியமான ஒரு நூலான பிஹாருல் அன்வார் என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியில், வேண்டுமென்றோ தவறுதலாகவோ மறதியினாலோ இமாம்களிடம் சிறிய பெரிய பாவங்கள் எதுவும் நிகழாது, பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த அறிவிப்பு சொல்கிறது. இன்னும் ஒரு அறிவிப்பை பாருங்கள். இப்னு பாபுஹி அல் கும்மி என்று சொல்லக்கூடிய ஷியா அறிஞர் அல் ஏத்திகாத் என்று சொல்லக்கூடிய அவருடைய நூலில் சொல்கிறார், நிச்சயமாக இமாம்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்கள் அனைத்து அழுக்குகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள், மேலும் அவர்கள் சிறிய பெரிய பாவங்கள் எதனையும் இழைக்க மாட்டார்கள், அல்லாஹ் ஏவியதற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு ஏவப்பட்டதை செய்வார்கள். இவ்வாறு அவர்கள் இல்லை என்று யார் சொல்கிறானோ அவன் இமாம்கள் பற்றிய அறிவு இல்லாதவன், யாருக்கு இமாம்கள் பற்றிய அறிவு இல்லையோ அவன் காபிராவான் என்று இப்னு பாபுஹி அல் கும்மி என்று சொல்லக்கூடிய ஷியாக்களினுடைய முக்கியமான ஒரு அறிஞர் சொல்கிறார். கொமேனி சொல்கிறார், முந்தைய காலத்தில் இருந்த ஷியா தான் அப்படி இருந்திருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இப்ப வந்த கொமேனி அவர் என்ன சொல்றார் என்றால், அவருடைய அல் ஹுக்குமா அல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய நூலிலே மறதி தவறு என்பவற்றை இமாம்கள் விடயத்தில் கற்பனை செய்யக்கூட முடியாது என்று அவர் சொல்கிறார். தவறு மறதி போன்ற விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இமாம்கள் விஷயத்தில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகிறார். உண்மையாக என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய தற்போது 2011ஆம் ஆண்டு குவைத்திலிருந்து வெளியாகி இருக்கின்ற அந்த புத்தகத்திலே அவர்கள் 11ஆம் பக்கத்திலே இந்த கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஷியாக்களுடைய இமாம்கள் சிறிய பெரிய தவறுகள், மானக்கேடான காரியங்கள், வெறுக்கத்தக்க விஷயங்கள் இதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஷியாக்கள் தங்களுடைய இமாம்கள் விஷயத்தில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் தவறு நடந்திருக்கிறதா, மறதி நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் தவறு நடந்திருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் மறதி ஏற்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தாரிலெல்லாம் மிகவும் சிறந்த மனிதராக இருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் தவறு நடந்திருப்பதாக, அவரிடம் தவறு நடந்திருப்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஆயிஷா ரலியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள்.
ஆயிஷா அலி சொல்றாங்க, ஏதோ உங்கள்ட்ட இருந்து வித்தியாசமான ஒரு வாசம் வருதேன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல ஒன்றுமில்லை, நான் தேன் தான் குடிச்சிட்டு வரேன்னு ரசூல்லா சொன்னாங்க. பிறகு ஹப்சார் அலியோட வீட்டுக்கு போனாங்க. ஹப்சார் அலியும் இந்த மாதிரி சொன்னாங்க, ஏதோ ஒரு வித்தியாசமான வெறுக்கத்தக்க வாசம் உங்கள்ட்ட இருந்து வருதேன்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தேன் தான் அருந்தினேன், இனி அதை அருந்த மாட்டேன் என்று ரசூல்லா சொன்னாங்க. அப்ப அல்லாஹு தஆலா வசனம் இறக்குறான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தபுத்தகி மர்லாத அஸ்வாஜிக. நபியே, அல்லாஹு தஆலா உனக்கு ஹலாலாக்கியதை மனைவியர்களின் திருப்தியை நாடி ஏன் நீ உனக்கு ஹராமாக்குகிறாய் என்று அல்லாஹு தஆலா வசனம் இறக்குகிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் தவறு நடந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளில் தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்னு உம்மு மக்தூம் கண்டறியாத சஹாபி வருகிறார். அவருக்கு சலாம் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஏன்? இவருக்கும் பதில் சொன்னால் அந்த தலைவர்களுடைய சபையில் அவர் இருந்துருவார். இப்னு உம்மு மக்தூம் வந்து ரசூலுல்லாஹ் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தலைவர் சபையில போய் உட்கார்ந்துருவார். இப்ப ஏற்கனவே தலைவர்மார சொல்லி வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஆக்களோட எல்லாம் எங்களுக்கு உட்கார இயலாது, தனியே எங்களுக்கு வகுப்பு வைங்கன்னு சொல்லி தலைவர்மாரு வந்திருக்காங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில். அப்ப இந்த நேரம் பார்த்து இப்னு உம்மு மக்தூம் வாரார். எந்த சஹாபி இருக்கக்கூடாதுன்னு அவங்க நிபந்தனை போட்டாங்களோ அந்த சஹாபியும் வாரார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லல, திரும்பிக்கிறாங்க. இப்ப இப்னு உம்மு மக்தூம் ரசூலுல்லாஹ் இருந்ததை அறிஞ்சுக்கிறாரு. அவரோட மனது வேதனைப்படுது. அபசவத்த வல்லா, அவர் மூஞ்சை திருப்பி கொண்டார், கடுகடுத்தார் என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனம் இறக்குகிறார். அப்ப ரசூல் தவறு நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்க்கு மறதி ஏற்பட்டிருக்கா என்று பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் தொழுகையை ஒரு தடவை 2 ரக்காத்தாக தொழுவிக்கிறார்கள். அப்ப ஒரு சஹாபி எழும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, தொழுக இந்த மாதிரி சுருங்கி போயிட்டா அல்லது நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயம்னு கேட்டாங்க. தொழுகை சுருங்கையும் இல்லை, நான் மறக்கையும் இல்லை, என்ன சொல்றான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த சஹாபி சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க 2 ரக்காத் தான் தொழுவிட்டீங்க அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாரு. அந்த சஹாபிக்கு சுத்ததியைன் என்று துல்யதைன் என்று சிறப்பு பெயர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, என்ன இது துல்யதைன் சொல்றது உண்மையான்னு கேட்டாங்க இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் ஆமாம் 2 ரக்காத் தான் தொழுவிட்டீங்கன்னு சொன்னாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த 2 ரக்காத்துகளையும் தொழுவிக்கிறார்கள். அப்ப இந்த சம்பவம் எங்களுக்கு எதை உணர்த்தது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவறும் நடந்திருக்கிறது, மறதியும் நடந்திருக்கிறது. ஆனால் ஷியாக்கள் சொல்லுகின்ற அவர்களுடைய இமாம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில தவறும் நடக்காதாம், சிறிய பாவங்களும் நடக்காது, பெரிய பாவங்களும் நடக்காது, வேண்டுமென்றும் செய்ய மாட்டாங்க, மறதியினாலேயும் செய்ய மாட்டாங்க, பிறப்புல இருந்து இறக்கும் வரைக்கும் அவங்களோட நிலைமை இதான். இப்ப எந்த அளவுக்கு இவர்கள் அவர்களுடைய இமாம்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்த்துகிறார்கள் என்பது எங்களுக்கு இங்கே தெளிவாகிறது. அடுத்து இமாம்கள் விஷயத்தில் ஷியாக்கள் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நம்பிக்கை என்னென்றால், மறைவான விஷயங்களை பற்றிய அறிவு இமாம்களிடம் இருக்கிறதுன்னு அவங்க நம்புறாங்க ஷியாக்கள். நாம இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹு தஆலாவிடம் தான் மறைவான விஷயங்கள் பற்றிய அறிவு இருக்கிறது. ஆலிமுல் கைபி ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதா, அல்லாஹு தஆலா தான் மறைவான விஷயங்கள் பற்றி அறிந்தவன். அவன் தூதர்களில் சிலருக்கு, தான் விரும்புகின்ற சிலருக்கு, பொருந்திக் கொள்கின்ற சிலருக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்துவான். அப்படி இல்லாம வேறு யாரும் மறைவான விஷயங்களை தெரிய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் ஒரு வசனத்துல மறைவான விஷயங்களின் திறவுகோல் அவனிடம் தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்களுக்கு சொல்றான், வலவ் குன்து அலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனிய ஸூ, நான் மறைவான விஷயங்கள் பற்றிய அறிவு உள்ளவனாக இருந்திருந்தால், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியும் என்றால் எனக்கு எந்த ஒரு கெடுதியும் நடந்திருக்காது. உஹது களத்தில் எனக்கு பல்லுடைஞ்சிருக்காது, இந்த மாதிரி என் வாழ்க்கையில எந்த கெடுதியும் நடந்திருக்காது. நான் நன்மையையே அதிகமாக செய்திருப்பேன், நலவுகளையே அதிகமாக செஞ்சிருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப உலகத்துல யாருக்கும் மறைவான விஷயங்கள் பற்றி தெரியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா ஷியாக்கள் தங்களுடைய இமாம்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அல் காபி என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய முதன்மையான நூல், அந்த நூல்ல என்ன சொல்றாங்க என்றால், வானத்தில் இருப்பவை,
பூமியில் இருப்பவை அனைத்தினது அறிவும் இமாம்களிடம் உள்ளது. மேலும் நடந்தது, நடக்க இருப்பது, இரவில் நடப்பது, பகலில் நடப்பது, ஒவ்வொரு காலத்திலும் நடப்பது பற்றிய அறிவுகள் எல்லாம் அவர்களிடம் உள்ளது. அவர்களிடம் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அறிவும் அதைவிட கூடுதலாகவும் உள்ளது என்று சொல்லி இந்த அறிவிப்பு சொல்லுது. இன்னொரு அறிவிப்பு பாருங்க, நிச்சயமாக இமாம்கள் மனிதர்களில் யார் உண்மையான ஈமான் கொண்டவர்கள் என்பதை பார்த்தோன்னு அறிஞ்சிருவாங்களாம். யார் நடிக்கிறார்கள் என்பதையும் பார்த்தவுடன் அறிந்து விடுவார்கள். மேலும் அவர்களிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் யார் சுவனவாசிகள் என்ற எல்லார பேரும் இருக்குதாம், யாரு நரகவாதிகள், யாரு ஷியாக்கள் என்ற பேரும் அந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்கள் வாதுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உள்ளங்களில் இருப்பவை பற்றிய அறிவு அல்லாஹ் தஆலாட்ட இருக்கு, எனக்கு அது தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வச்சுதான் நான் தீர்ப்பு வழங்க முடியும். எனவே அல்லாஹ்வை பயந்து கொண்டு நீங்க சொல்லுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபில் கலாமி லசிஹ்ரா, நிச்சயமாக பேச்சில் சூனியம் இருக்கிறது, மத்தாக்களை மயக்கக்கூடிய தன்மை பேச்சில் இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தீர்ப்பு கேட்டு வந்தார்கள்ன்ற உள்ளத்துல என்ன இருக்கண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியல. ஆனா ஷியாக்களுடைய இமாம்கள் ஒரு ஆளை பார்த்த உடனே இவர் மூமினா காபிரான்னு அறிஞ்சிருவாங்களாம், அவர் சுவர்க்கவாதியா நரகவாதியான்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்து போய்விடும் என்று ஷியாக்கள் சொல்கிறார்கள். அல் காபில வரக்கூடிய இன்னும் ஒரு அறிவு பாருங்க, இமாம்கள் ஒரு விடயத்தை அறிய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அறிந்து விடுவார்கள். அல்லாஹ் ஏதாவது செய்ய நினைச்சா குன் ஃபயகூன், ஆகுக என்று சொல்லுவான், ஆகிடும். இது மாதிரி ஷியா இமாம்கள் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை அறியணும் என்று நினைச்சா அறிஞ்சிருவாங்க. அல்லாஹ் நாடும் இடமாக அவர்களின் உள்ளங்கள் உள்ளது. நவுது பில்லாஹி மின்ஹா. அப்ப அல்லாஹ் ஏதாவது நாடணும்டா இமாம்கள் உள்ளத்திலான அது உதயமாகுமா? எப்படி எப்படி அவங்களோட சிந்தனைகள் பாருங்க. அல்லாஹு தாலா ஏதாவது நாடணுமா இருந்தா அவங்களோட இமாம்கள் உள்ளத்திலான அது பெஸ்டா உதயமாகுமா? அல்லாஹ் ஏதாவது ஒரு விடயத்தை நினைத்தால் அவர்களும் நினைத்து விடுவார்கள். அல்லாஹ் நினைக்கிறான் தாமதம், அடுத்தது அவங்களோட இமாம்களும் நினைச்சிருவாங்க. இப்ப எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு முரணான கொள்கைகள் அவர்களிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அது போன்று அல் காபி என்று சொல்லக்கூடிய அந்த முதன்மையான நூல்ல அவங்களோட மிக முக்கியமான நூல்ல வர இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க, இமாம்கள் எப்போது மரணிப்பார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள், அவர்களின் சுய விருப்பப்படியே அவர்கள் மரணிக்கிறார்கள். இமாம்கள் எப்ப மரணிப்பாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட சுய விருப்பப்படிதான் அவங்க மரணிப்பாங்க. ஆனா குர்ஆனில சொல்லுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது எந்த ஆத்மாவுக்கும் தெரியாதுன்னு குர்ஆன் சொல்லுது. வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத், எந்த இடத்துல யார் மரணிப்பான்றது எவருக்கும் தெரியாது அது குர்ஆன் சொல்லுது. எப்ப எனக்கு மரணம் வரும், எங்க மரணிப்பேன்ன்றது யாருக்கும் தெரியாதுன்னு குர்ஆன் சொல்லுது. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களை அறியாமல் அவர்களுக்கு பின்னால் போய் நாங்கள் அவர்களை பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எப்ப மரணம் வரும், எங்க மரணிப்போம் என்ற தகவல் யாருக்கும் தெரியாது. ஆனா இங்க ஷியாக்கள் என்ன சொல்றாங்க, அவங்களோட இமாம்கள் எப்ப மரணிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா, அவங்களோட விருப்பப்படிதான் அவங்களோட மரணமும் நடக்குமா. இப்ப இன்னைக்கு மரணிக்க இயலாது, அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம் என்றால் திரும்பி போயிடுவார், உயிர் வாங்க வார மலைக்கு திரும்பி போயிடுவாராம். அந்த மாதிரி ஷியாக்களுடைய நம்பிக்கை இருக்கிறத நாங்க பாக்குறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக ஒரு பொய்யை ஷியாக்கள் இட்டுக்காட்டி வச்சிருக்காங்க. என்னென்றால் தப்சீருல் புராத் என்று சொல்லக்கூடிய நூல்ல அந்த செய்தி வருது, ஷியாக்கள் நூல். அதுல சொல்றாங்க, அல்லாஹ் என்னை அவனது அறிவுக்கு தேர்ந்தெடுத்தான். அலி ரலி சொல்றாங்களாம், அல்லாஹ் என்னை அவனது அறிவுக்கு தேர்ந்தெடுத்தான், நான் 12 தடவைகள் இவனது இறைச்சகனிடம் சென்றுள்ளேன். ரசூலுல்லாஹ் எத்தனை நேரம் மேராஜ் போயிருக்காங்க? ஒரு தடவை. அலி ரலி எத்தனை நேரம் மேராஜ் போயிருக்காங்க? 12 தடவை. இங்க ஷியாக்கள் அறிவிப்பு சொல்லுது, நான் அவனை சந்திப்பதற்காக 12 தடவைகள் சென்றுள்ளேன், ஒவ்வொரு முறையும் அவனாக எனக்கு தன்னை அறிமுகப்படுத்துவான். அப்ப அல்லாஹ் சிறந்தவரா அலி ரலி சிறந்தவரான்னு கேட்டா அலி ரலி தான் சிறந்தவர் ஷியாக்கள். ஏன்? அலி ரலி அல்லாஹ்வை சந்திக்க போற நேரம் அல்லாஹ் பணிஞ்சி நவுது பில்லாஹி மின்ஹா
அல்லாஹ் பணிஞ்சு அலிரலிகிட்ட இப்படி நான் தான் இந்த மாதிரி அல்லாஹ் அலிரலிகிட்ட தன்னை அறிமுகப்படுத்துவானா. மறைவானவற்றின் திறவுகோள்களை அவன் எனக்கு கொடுத்தான். ஒரு குபுரியத்தான மோசமான ஒரு அறிவிப்பு வேணுமா? இதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிற நூல்கள் தான் ஷியாக்களிடம் முக்கியமான நூல்களாக இருக்கிறது. இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க, சில அடியார்களின் உள்ளங்களில் இருந்தவற்றை இமாம்கள் அறிந்தார்கள். அவர்கள் உருவாகுவதற்கு முன்பே அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதும் இமாம்களுக்கு தெரியும். அப்ப ஒரு ஆள் படைக்கப்படுறதுக்கு முதலே அவர் எப்படி இருப்பார்ன்றது இமாமுக்கு தெரிஞ்சு போயிருமா. அப்ப இந்த விஷயத்துல ஷியாக்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் விஷயத்தில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட பெருசி. அப்ப அல்லாஹ்வை விட பெரிய ஆக்களாக இமாம்களை ஷியாக்கள் புகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு நம்பிக்கை ஷியாக்கள் தங்களுடைய இமாம்கள்ல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை என்னென்றால், சர்வ சக்தியும் பெற்றவர்களாக தங்கள் இமாம்கள் இருக்கிறார்கள் ஷியாக்கள் நம்புறாங்க. எல்லா சக்தியும் இருக்கு அவங்களுக்கு. என்ன செய்யணும் நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற காத்து மழை எல்லாம் அவங்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கு. அது தொடர்பாக கொமைனி அவர் நூல்ல சொல்றாரு, அல் ஹுக்குமா அல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய நூல்ல கொமைனி சொல்றாரு, இந்த உலகில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் அடிபணியக்கூடிய ஆட்சி அதிகாரமும் தலைமைத்துவமும் எங்கள் இமாம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்பினங்களும் அடிபணிகிற மாதிரி ஆட்சி அதிகாரம் ஷியாக்களுடைய இமாம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று யார் சொல்றா? தூரத்தில் போனால் சொல்லல, இப்ப மரணிச்சால் என்ன செய்யறாரு கொமைனி தண்ட நூல்ல சொல்றாரு. இன்னும் ஒரு விசித்திரமான நம்பிக்கை ஷியாக்கள் தங்களுடைய இமாம்கள்ல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னென்றால், அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. இமாம்களுக்கு என்ன செய்தாம்? வஹி இறங்குதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனே வஹியினுடைய வருகை நின்று போய்விட்டது என்பது எங்கட முஸ்லிம்கள் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், சிறிய பிள்ளைகளுக்கும் தெரியும். ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட இமாம்களுக்கு வஹி வந்து கொண்டே இருக்கிறது என்று நம்புகிறார்கள். பிஹாருல் அன்வார் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய அடிப்படை மூலாதார நூல்களில் ஒன்றான அந்த நூல்ல வருது, நிச்சயமாக இமாம்கள் வஹியையே பேசுவார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் பத்தி குர்ஆன்ல என்ன சொல்லக்குள்ள சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பேசுவாங்களா இருந்தால் அது வஹியாகத்தான் இருக்கும். வஹியை தவிர வேறு எதையும் ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஷியாக்கள் தங்களுடைய இமாம்களை பத்தி என்ன சொல்றாங்க என்றால், இமாம்கள் எதையாவது பேசுவாங்க என்றால் அது வஹிதான், வஹியை தவிர வேறு எதையும் அவர்கள் பேசுறதில்லை என்று சொல்றாங்க. இன்னும் ஒரு அறிவிப்புல பாருங்க, இமாம்கள்ல ஒருவர் சொல்லதாக ஷியாக்களுடைய நூல்களில் பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ளது, நாங்கள் இமாம்கள் பயணிக்கும் போது எங்களிடம் மலக்குகள் இறங்குகிறார்கள். இப்ப இமாம்கள் பயணிக்கக்குள்ள மலக்குகளும் இறங்குறாங்களாம். எங்கள் விரிப்புகளில் அவர்கள் எங்களுடன் உருளுகிறார்கள். எங்களோட படுத்து என்ன செய்யறாங்க? மலக்குகள் உறங்குறாங்க. நாங்கள் அடக்கப்படும் நேரம் அவர்கள் சமூகம் அளிக்கிறார்கள். நாங்க மௌத்தாகி அடக்கப்படுற நேரம் அவங்களும் அந்த ஜனாசாவுக்கு வாராங்க, சமூகம் அளிக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைகளிலும் எங்களுடன் தொழுவதற்காக அவர்கள் வருகிறார்கள். யார் வராங்க? மலக்குகள் வராங்க. எங்களை கடக்கும் ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் பூமியில் என்ன நடந்தது, என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் எங்களுக்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மலக்குகளோட நேரடி தொடர்பு இமாம்களுக்கு, ஷியாக்கள் இமாம்களுக்கு மலக்குகளுடன் நேரடி தொடர்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு வஹி இறங்குவதாகவும் இந்த அறிவிப்புகள் எங்களுக்கு சொல்கிறது. வேறு ஒரு அறிவிப்பில் எப்படி ஷியாக்கள் இமாம்களுக்கு வஹி வருது என்றது சொல்றாங்க. சில நேரம் காதுல ஊதப்படுமா ஷியாக்கள் இமாம்களுக்கு, சில நேரம் கனவாக வருமா, சில நேரங்கள்ல மணியோசையொன்று கேட்குமா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு வஹி வருமா. சில நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களையெல்லாம் விட பெரிய ஒரு மலக்கு இவங்களுக்கு வஹியை கொண்டு வரதாக ஷியாக்களுடைய நூல்கள் சொல்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னுமொரு ஷியாக்களுடைய இன்னுமொரு நம்பிக்கை என்னென்றால், கபர்ல முதலாவது கேட்கப்படுற கேள்வி என்ன? எங்கள்கிட்ட கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கட சின்ன பிள்ளைகளும் சொல்லுவாங்க, கபர்ல முதலாவது கேட்கப்படுறது என்னதை பத்தி? தொழுகையை பத்தி. தொழுகையை பத்தின்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வளு மா யுஸ்அலு அன்ஹுல் அப்து ஃபி கப்ரிஹி அனிஸ்ஸலா. ஒரு மனிதன் தன்னுடைய கபரில் கேட்கப்படக்கூடிய முதலாவது விஷயம் தொழுகையை பற்றித்தான்.
அந்த தொழுகை சீர்பெற்று விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் சீர்பெற்றுவிடும். அந்த தொழுகை சீர்கட்டு விட்டால் அவனுடைய மற்ற அமல்களும் சீர்கட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப தொழுகையை பற்றி தான் முதலாவது கேட்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இமாம்களை பத்தி ஷியாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. உயூனுல் அஹ்பாரி ரிலா என்று சொல்லக்கூடிய நூல்ல வரக்கூடிய செய்தி, கபரிலே ஒரு அடியான் முதலில் கேட்கப்படுவது அஹ்லுல் பைத்துகள் விடயத்தில் அவன் வைத்திருந்த நேசம் பற்றித்தான். அப்ப இந்த இமாம்கள் விஷயத்துல என்ன நேசம் இவன்ட்ட இருந்துச்சுன்னு தான் முதல்ல கபூர்ல விசாரிக்கப்படுவானா. இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க, கபூரில் ஒரு அடியானிடம் 2 மலக்குகள் வருவார்கள். கபூரில் ஒரு அடியானிடம் 2 மலக்குகள் வருவார்கள். அந்த 2 மலக்குகளும் ஷியாக்களில் இமாம்களில் ஒருவர் பின் ஒருவராக அவனுக்கு எடுத்து காட்டுவாங்களாம். ஷியாக்கள் இமாம்களா சொல்ற ஒவ்வொரு ஆளாக அந்த கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனிதனுக்கு எடுத்து காட்டுவாங்களாம். இவங்க விஷயத்துல நீ என்ன நம்பிக்கை வைத்திருந்தாயின்னு அவங்க கேட்பாங்களாம். அவன் வைத்திருந்த நம்பிக்கை பற்றி கேட்பார்கள். அந்த இமாம்களில் ஒருவரையேனும் அவன் முரண்பட்டால், யாராவது ஒரு இமாம் எனக்கு தெரியாது, இல்ல இவர் இமாம் இல்ல இன்று என்ன செஞ்சால் மறுத்தால், 2 மலக்குகளும் அவனை நெருப்பிலால் ஆன ஒரு பெரும் தடியால் அடிப்பார்கள், அவனை தாக்குவார்கள். மறுமை நாள் வரை அவனது கபரு நெருப்பினால் நிரம்பி இருக்கும். இது அல்-இத்திகாத் என்று சொல்லக்கூடிய நூல்ல, ஷியாக்களுடைய நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் ஷியாக்கள் முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு முரண்பட்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுது. அதாவது நாம கற்பனை செய்யாத அளவுக்கு அவங்க எங்களுக்கு முரண்பட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு நம்பிக்கையை பாருங்க, மறுமை நாளில் அடியார்களை விசாரிப்பது இமாம்கள் தான் ஷியாக்கள் சொல்றாங்க. நம்ம என்ன நம்பியிருக்கோம்? அல்லாஹ் தான் அடியார்களை விசாரிப்பான், அவன் தான் சுவர்க்கம் நரகம் பிரிச்சு கொடுப்பான்னு நம்பியிருக்கோம். ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதெல்லாம் கிடையாது, அடியார்களை எல்லாம் நாளை மறுமையில் விசாரிப்பது நாங்கள் நம்பி இருக்கிற இமாம்கள் தான் என்று ஷியாக்கள் சொல்கிறார்கள். இது தொடர்பாக அல் கிஷி என்று சொல்லக்கூடியவருக்குரிய ரிஜால் என்று சொல்ற பிரதானமான நூல்ல வந்திருக்கக்கூடிய செய்தியை பாருங்க. மறுமையில் உள்ள பாலம் எங்களுக்கு உரியது இமாம்கள் சொல்றாங்க. மேலும் மீசான் எனும் தராசும் எங்களுக்கு உரியது. யாருக்குரியது? இமாம்களுக்கு உரியது. எங்கள் ஷியாக்களை விசாரிப்பதும் எங்களுக்குரியது. அதாவது ஷியாக்களை விசாரிக்கிறதும் இமாம்களுக்கு உரிய வேலைதான். அவங்க நினைச்சவற்றை அந்த பாலத்திலையும் அந்த மீசான் என்று சொல்லக்கூடிய தராசிலையும் நினைச்சவற்றை செய்வதற்குரிய அதிகாரம் அந்த இமாம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஷியாக்கள் சொல்றாங்க. அல் ஹுருல் ஆமிலி அவர் சொல்றார் அவருடைய நூல்ல, நிச்சயமாக மறுமையில் அனைத்து படைப்பினங்களிடமும் கேள்வி கேட்பது இமாம்களின் பொறுப்பே. எல்லா படைப்பினங்கள்டையும் கேள்வி கேட்கிறது யாரோட பொறுப்பாம்? இமாம்களுடைய பொறுப்பு என்று அந்த ஷியா அறிஞர் தன்னுடைய நூல்ல பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஷியாக்கள் தங்களுடைய இமாம்கள் விஷயத்தில் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு நம்பிக்கை என்னென்றால், சுவர்க்கம் நரகம் அனைத்தும் அவங்களால தான் பிரிச்சு வழங்கப்படுமா. அதாவது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்ன்ற ஒன்றே இல்லைன்ற மாதிரி விளங்குது எங்களுக்கு. அல்லாஹ்க்கு செய்யறதுக்கு ஒன்றுமில்லை. உலகத்தில் நடக்கிறதுனால அவங்க தான் செய்யறாங்க, மறுமையில் நடக்கிறதா இருந்தாலும் அவங்க தான் செய்யறாங்கன்ற மாதிரி போகுது. பாருங்க, சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பிரிச்சு கொடுக்கிறது நாம அல்லாஹ்வோட கையில உள்ளது என்று நினைச்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நானாக இருந்தாலும் என்னுடைய இரட்சகனின் கிருபையினால், என்னுடைய இரட்சகனின் அருளினால் தான் நான் சுவனத்தை அடைகிறேன், என்னுடைய அமல்களினால் நான் சுவனம் போவதில்லை. அது மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அமல்களினால் நீங்கள் சுவனம் போறல என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹு தஆலா அவனுடைய அருளால் பொருந்தி கொண்டாலே அன்றி, அல்லாஹ் பொருந்தி கொண்டாதான் நம்ம சுவர்க்கத்துக்கு போகலாம். ஒரு ஆள் செய்யற அமலால சுவர்க்கத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் அந்த பெரிய இன்பங்களுக்கு நாம செய்யற அமல் காணாது. சுவர்க்கத்தினுடைய மிகப்பெரிய இன்பங்களையும் சுவண்டியான வாழ்க்கையையும் அனுபவிப்பதற்கு நம்ம செய்யற அமல் காணாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வாங்க அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்றதுக்காக. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை கூட அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டாதான் நானும் சுவனத்துக்கு போலான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இங்க ஷியாக்களை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிக்கு சொன்னாங்களாம், இதெல்லாம் நபியுடைய பேரிலையும் அலியுடைய பேரிலையும் ஷியாக்கள் இட்டுக்கட்டி கொண்டது. அலியே, நீதான் நாளை மறுமையில் சுவர்க்கத்திற்குரியவர்களையும் நரகத்திற்குரியவளையும் பிரிப்பாய். யார் நரகத்துக்கு போறார்கள் யார் சுவர்க்கத்துக்கு போறார்கள் என்று அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் பொறுப்பாக்கப்பட்டு எல்லாரையும் பிரிப்பாராம்.
இது எனக்குரியது, இது உனக்குரியது என்று நரகத்தை பார்த்து நீ சொல்வாய். அப்ப அலி சொல்லுவாங்கன்னா இது எனக்குரியது அப்படின்னா இது இது இவ்வளவு பேரை நான் சுவர்க்கத்துக்கு கொண்டு போறேன், இந்த அங்க இவ்வளவு பேரை நீ எடுத்துக்கண்டு அவர் நரகத்துக்கு கொஞ்சம் பேரை பிரிச்சு கொடுப்பாரு ஷியாக்கள் சொல்றாங்க. இன்னும் ஒரு அறிவிப்பை பாருங்க. மறுமை நாள் வந்துவிட்டால் மனிதர்கள் அனைவரும் பார்க்கும் விதத்தில் ஒரு மிம்பர் வைக்கப்படும். ஒரு மிம்பர், ஒரு உயரமான இடத்தில் கொண்டு வந்து வைக்கப்படும். அதில் ஒரு மனிதர் ஏறுவார். அந்த மிம்பர்ல ஒரு ஆள் ஏறுவார். அவரின் வலப்புறத்தில் ஒரு மலக்கு நிற்பார், அவரின் இடப்புறத்தில் இன்னும் ஒரு மலக்கு நிற்பார். ஒரு ஆள் ஏறாரு, அவரோட வலது பக்கத்தில் ஒரு மலக்கு நிற்கிறாரு, இடது பக்கத்தில் இன்னும் ஒரு மலக்கு நிற்கிறார். அந்த அவரின் இடப்புறத்தில் நிற்கும் மலக்கு சொல்லுவார், படைப்பினங்களே, இதோ அபூ தாலிபின் மகன் அலிதான், அலி தான் விரும்புபவர்களை சுவர்க்கத்தில் நுழைவிப்பார் என்று வலது பக்கத்தில் நிற்கிற மலக்கு சொல்லுவாராம், மக்களுக்கு சொல்லுவாராம். இந்த மாதிரி ஏறினதுக்கு பிறகு வலது பக்கத்தில் நிற்கிற ஆள் மக்களை கூப்பிட்டு, இந்த அபூ தாலிபுடைய மகன் அலி வந்துட்டாரு, யாரை அவர் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு சுவர்க்கத்தை வழங்குவார்னு சொல்லுவார். பிறகு இடது பக்கம் நிற்கிற மலக்கு கூப்பிட்டு சொல்லுவாராம், மக்களை கூப்பிட்டு, இதோ அபூ தாலிபின் மகன் அலி வந்திருக்கிறார், அவர் நினைக்கிறார்களை நரகத்துக்கு போக சொல்லுவார் என்று சொல்லுவார். அப்ப நரகத்தை பிரிச்சு கொடுக்கிறதும் சுவர்க்கத்தை பிரிச்சு கொடுக்கிற பொறுப்பும் தங்களுடைய இமாம்களுக்கு இருக்கிறது என்று ஷியாக்கள் இங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து தங்களுடைய இமாம்கள் விஷயத்தில் ஷியாக்கள் வைத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு நம்பிக்கை என்னென்றால், அல்லாவிற்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள தரகர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம அல்லாவை கூப்பிடணும் என்றால் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லுது என்னண்டு, நீ இன்னொரு ஆளை தரகரா எடுத்துக்கிட்டு என்ன வந்து அடைய தேவையில்லை, நீயே எனக்கிட்ட நேரடியா கேளு என்று அல்லாஹு தாலா சொல்றான். யாராவது அல்லாஹு தாலாவிடம் தரகரை வைத்து அழைத்தால் அல்லாஹு தாலா கோபப்படுறான். அதுக்காக அல்லாஹு தாலாவுடைய அதிகாரத்தில் மற்றவருக்கு பங்கு கொடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்றான். அதை இணை வைப்பு என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். பாவமுளைத்த எனது அடியார்களே என்று அல்லாஹு தாலா கூப்பிடுகிறான். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட பாவம் செய்த எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், நீங்க எனக்கிட்ட கேளுங்க என்று அல்லாஹு தாலா சொல்றான். அல்லாஹு தாலாவிடம் கேட்காத ஒருவரை பற்றி அல்லாஹு தாலா கோபப்படுகிறான். அல்லாஹு தாலாவிட்ட பிரார்த்தனை செய்யாத ஆக்கள் பெருமைக்காரர்கள் அல்லாஹு தாலா சொல்றான். நம்மளுக்கு நிறைய தேவை இருக்குது, நாம அல்லாஹு தாலாவிட்ட கேட்கலன்னு அல்லாஹ் சொல்றான் என்னண்டு, அவங்க பெருமை அடிக்கிறார்கள் அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப அல்லாஹு தாலாவிடம் நேரடியாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவனிடம் நாம் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா விரும்புகிறான். இடையில் தரகர்களை உருவாக்கி கொள்வது இணை வைப்பு என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். மக்காவாசிகள் செஞ்ச வேலை என்ன, வேற ஒன்றும் செய்யல. அவங்க என்ன சொன்னாங்க, மா நஅ்புதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஜுல்ஃபா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துற சிலையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துற சிலையையும் மற்ற அகல்ற சிலையெல்லாம் இந்த கஅபத்துல்லாஹ்குள்ள வச்சு அவங்கள நாங்க வணங்கல, அந்த சிலையை வணங்கவும் இல்லை, அவங்கள நாங்க வணங்கவும் இல்லை. என்னத்துக்கு அவங்கள்ட்ட கேட்கமாண்டால், இவங்க எங்களை அல்லாஹு தாலாவிடம் நெருக்கப்படுத்தி வைப்பார்கள், எங்களுக்கு இவர்கள் சிபாரிசு செய்வார்கள் என்பதற்காகத்தான் நாங்க அவங்கள வணங்குறோம், அவங்கள்ட்ட பிரார்த்திக்கிறோம்னு மக்காவாசிகள் சொன்னாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்புன்னு சொன்னாங்க. அவங்கள காவிர்கள் ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க. மக்காவாசிகள் செஞ்ச வேலை இதானே, அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய வணக்க வழிபாட்டு இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை இணை வைப்பாளர்கள் என்றும் காவிர்கள் என்றும் அழைப்பதற்கு பிரதான காரணமாக இருந்துச்சு. அதான் காரணம். அப்ப இது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். ஷியாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, ஒரு ஆள் அல்லாஹ்வை கூப்பிடணுமா இருந்தால் நேரடியா கூப்பிட்டுட கூடாதான். பிஹாருல் அன்வார்ல வர ஒரு அறிவிப்பை பாருங்க, இது பிரதானமான நூல் ஷியாக்கள். அந்த நூல்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, நிச்சயமாக மனிதர்கள் அவர்களை கொண்டே நேர்வழி பெறுகிறார்கள், அந்த இமாம்களை வச்சுதான் நேர்வழி பெறாங்க. இமாம்களே அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள தரகர்கள், அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையில கனெக்ஷனை ஏற்படுத்துகிறார்கள் இந்த இமாம்கள் தான். அவர்களை அறிந்தவர்களே சுவர்க்கம் நுழைவார்கள். இது ஒரு அறிவிப்பா போயிடுச்சு. இன்னும் ஒரு அறிவிப்பை பாருங்க, இமாம்களின் பெயர்களை கூறி பிரார்த்திப்பதனாலேயே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா,
அல்லாஹு தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அந்த திருநாமங்களை கொண்டு அழையுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அல்லாஹு தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை சொல்லி அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். ஆனா இங்க ஷியாக்கள் என்ன சொல்றாங்க, பிரார்த்தனை செய்யணும் என்றால் அவங்களுடைய இமாம்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹு தாலாவிடம் அழைத்தால்தான் அந்த பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்றாங்க. இது வசாயிலு ஷியா என்று சொல்லக்கூடிய நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னும் ஒரு செய்தியை பாருங்க, எங்களை கொண்டு யார் அல்லாஹுவை அழைத்தானோ அவன் வெற்றி அடைந்தான். மந்த அல்லாஹ பினா அஃப்லஹ, எங்களை கொண்டு யார் அல்லாஹுவை அழைக்கிறானோ அவன் வெற்றி அடைந்தான். எங்களை விட்டு போட்டு வேற ஆக்களை வச்சு அல்லாஹ்வை அழைச்சால் ஹலக வஸ்தஹலக, அவன் அழிந்தான், அழிவை தேடிக்கொண்டான் என்று சொல்றாங்களாம். ஷியாக்களுடைய இமாம்கள் ஒருவர் சொல்றாராம், அல்லாஹ் கிட்ட எங்களை வச்சு அழைக்கிறவன் தான் விட கிடைக்கும், வெற்றி அடைவான். எங்களை விட்டு போட்டு வேற ஆக்களை வச்சு அழைச்சால் அவன் நாசமா போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான் என்று ஷியாக்களுடைய இமாம்கள் சொல்லுவதாக அவர்களுடைய நூல்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க, ஷியாக்களின் அறிஞர்கள்ல ஒருவர் அவங்களுடைய இமாம்களிடம் ஒருவரிடம் கேட்கிறார், இமாம்கள்ல ஒருவரிடம் கேட்கிறார், நம்ம இந்த இமாம்கள் சொல்றாங்கன்னு சொல்றாங்க என்ற செய்தியெல்லாம் இமாம்கள் விஷயத்தில் ஷியாக்கள் இட்டுக்கட்டு கொண்ட செய்திகளே தவிர அந்த இமாம்கள் சொன்ன செய்திகள் கிடையாது. ஏனென்றால் ஷியாக்கள் இமாம்களாக சொல்பவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரின் முக்கியமான அறிஞர்கள். அதுல வர பெரும்பான்மையான ஆக்கள் முக்கியமான அறிஞர்கள். அவர்களுடைய பெயர்களினால் ஷியாக்கள் சில விஷயங்களை இட்டுக்கட்டி கொண்டார்கள். அந்த விஷயங்களை நாங்க இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப ஷியாக்கள் அவர்கள ஒருவர் ஷியாக்களுடைய இமாம்கள்ட்ட ஒருவர்கிட்ட போய் கேட்கிறார், தன் இமாமிடம் செல்வ ஒரு ஆள் தன்னை விரும்புகிறார், தன் இரட்சகனிடம் செல்வதற்கு அவர் விரும்பவில்லை. ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, அவருடைய இமாம சந்திக்கிறதையும் அவருடைய இமாம்கிட்ட போறதுக்கு தான் அவர் விரும்புறாரு, அவருடைய இறைவனை சந்திப்பதற்கும் இறைவன்கிட்ட போறதுக்கும் அவர் விரும்பல என்று சொல்றார். இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். என்று கேட்டு ஒரு கடிதத்தை எழுதி போடுறார். இமாம் மரணிச்ச உடனே இந்த சம்பவம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி, இப்படி ஒரு ஆள் விரும்புறாரு, என்ன நீங்க கருதுறீங்க என்று ஒரு கடிதத்தை எழுதி போடுறாரு. போட்டோன்னு அதுக்கு பதில் வருது, இமாம் பதில் அனுப்புறாரு. அப்ப மௌத்தாயின இமாமுக்கும் இவங்களுக்கும் இடையில நிறைய கொடுக்கல் வாங்கல், நிறைய போஸ்ட்மேன்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப இமாம் பதில் எழுதுறாரு, என்னன்னு, உனக்கு எதுவும் தேவையாக இருந்தால் உனது இரு உதடுகளையும் ஆசை, நீ கேட்க தேவையில்லை, உனக்கு தேவைன்னு சொன்னா சும்மா அசை, உன்னை உதட்ட அந்த பேரை சொல்லி என்ன செய், அசை, உனக்கு உடனடியா பதில் கிடைக்கும் என்று சொல்லி அந்த இமாம் என்ன செய்யறாரு, எழுதுறாரு. அப்ப இமாம்கள் அல்லாஹ் கிட்ட போறது சிறப்புக்குரியதா, இமாம்கள்ட்ட போறது சிறப்புக்குரியதான்னு ஷியாக்கள்கிட்ட கேட்டா, யார்கிட்ட போறது சிறப்புக்குரியதா, அவங்களுடைய இமாம்களிடம் போவதுதான் சிறப்புக்குரியது. ஏனென்றா அல்லாஹ் கிட்ட போனா பதில் கிடைக்காது. ஷியாக்களுடைய கருத்துப்படி பதில் என்ன செய்யாது, கிடைக்காது. நவுது பில்லாஹி மின்ஹா. இஸ்லாம் அப்படி சொல்லல. அல்லாஹ் கிட்ட நேரடியா கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், நேரடியா கேட்காட்டி கோபப்படுறான், அவங்களை தண்டிக்கிறான். ஆனா ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இமாம்கள் ஊடாக கேட்டா தான் பதில் கிடைக்கும் என்று ஷியாக்கள் சொல்றாங்க. அப்ப இங்க எங்களுக்கு ஒன்று விளங்குது. இப்ப ஹுப்புகள் சொல்ற கருத்தும் சூவிகள் சிலர் காக்கள் சொல்ற கருத்தும் இந்த ஷியாக்களுடைய கருத்தும் உடன்பட்டு போகுது, அப்படித்தானே? இப்ப இந்த ஷியாக்களுடைய விஷயங்களை நாங்கள் படிக்கும் போது இலங்கையில் இருக்கிற நிறைய குராபாத்துக்கு இவங்க தான் அடித்தளம் போட்டிருக்காங்க என்ற மாதிரி எங்களுக்கு விளங்குது. அதை ஷியாக்களும் சொல்றாங்க. அவங்களோட வெப்தளத்துல ஷியாக்களும் சொல்றாங்க, ஆரம்ப கால ஷியாக்கள் இலங்கையில அவங்க ஷியா பிரச்சாரம் செய்யலையாம். என்ன செஞ்சாங்க, இங்க குராபாத்துகளை உயிர்ப்பிக்கிற வேலையை தான் அவங்க பார்த்தாங்க என்று ஷியாக்களே அவங்களோட வெப்தளங்கள்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற குராபாத்துகளுக்கும் இங்க இருக்கிற நிறைய வழிகேடுகளுக்கும் காரணம் இந்த ஷியாக்களுடைய கொள்கை தான் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். அடுத்து ஷியாக்கள் தங்களுடைய இமாம்கள்ல வச்சிருக்கக்கூடிய இன்னும் ஒரு நம்பிக்கை என்னென்றால், தங்களுடைய இமாம்கள் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறார்கள் என்று நம்புறாங்க ஷியா. அவங்க தங்களோட முதல் இமாமாக சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி சொல்றாங்க, ஒரு பொம்புல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்துல பைத்தியமா இருந்தாவாம், மிச்ச நேசம் கொண்டு இருந்தாவாம், அதிகமா நேசம் கொண்டு பைத்தியமாவே பைத்தவங்க. அப்ப அலி ரலி ஊர்ல இல்லாத நேரம் அந்த பொம்புல மரணிக்கிறான். அலி ரலி ஊர்ல இல்லாத நேரம்
அந்த பொம்பளை மரணிக்கிறார். அலிரலி வாராரு. அப்ப அலிரலி வந்து அந்த பொம்பளோட கபரடி எங்க என்று சொல்லி கேட்கிறார். கபரை காட்டுறாங்க. அந்த பொம்பளோட கபரடிக்கு அலிரலி அவர்கள் போய் நின்று வானத்தை நோக்கி தன் தலையை உயர்த்தி பின்வருமாறு சொல்றாங்க. என்ன? மரணித்த பின் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கின்றவனே, மரணித்த பின் உக்கி போன எலும்புகளை சீர் செய்து உயிர்ப்பிக்கும் இரட்சகனே, எங்களுக்காக நீ உம்மு பர்வா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணை உயிர்ப்பிப்பாயாக. மேலும் உனக்கு மாறு செய்தவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அதை ஆக்குவாயாக என்று சொல்லி அலிரலி என்ன செஞ்சாராம்? வானத்துல தலையை உயர்த்தி, வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி கேட்டாராம். கேட்டோன்னு வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு வருது? அமீருல் மூமினீனே. எங்க இருந்து வர அழைப்பு? இது வானத்திலிருந்து வர அழைப்பு. அமீருல் மூமினீனே, நீங்கள் கேட்டதை நிறைவேற்றுங்கள், நீங்க கேட்டதை செங்க அப்படின்னு அழைப்பு வந்துச்சு. அப்ப அலிரலி அவர்கள் போய் தண்ட காலால அந்த கபூர்ல ஒரு அடி அடிச்சாங்க. கையால எழுப்பையும் இல்ல, சொல்லையும் இல்ல, எழும்ப சொல்லி காலால ஒரு உதைச்சோடனே அந்த பொம்பளை அல்லாவின் அடிமையே, இறைவனின் அனுமதியினால் நீ எழும்பு என்று அலிரலி சொன்னோன்னே அந்த பொம்பளை உம்மு பர்வா கபூர்ல இருந்து எழும்புறாங்க. மேலும் அந்த பொம்பளை என்ன சொல்றாங்க? உனது ஒளியை அவர்கள் அணைத்துவிட நாடினார்கள், அல்லாஹ் அதை மேலும் ஒளிமயமானதாக ஆக்கி வைத்தான். அந்த பொம்பளை என்ன சொல்றா? ஒளிம்பி கபூர்ல இருந்து ஒளிம்பி சொல்றா, நீ ஒளி இல்லாத ஆள் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்ட என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா நீ இப்ப செஞ்சு காட்டுது. உண்ட ஒளியை அல்லாஹ் தஆலா பூர்ணமாக்கி வைக்கிறான். நிராகரித்தவர்கள் வெறுத்த போதிலும் உமது இறைவன், உமது நினைவு உயர்வதையே உமது இறைவன் நாடுகிறான் என்று சொல்லி அந்த பொம்பளை சொல்றான். பிறகு அமீருல் மூமினி அலிரலி அவர்கள் அந்த பொம்பளைய நீ உண்ட கணவனோட போய் வாழு என்று அனுப்பி வச்சாங்களாம். எப்ப நடக்குது இது? மௌத்தாயினத்துக்கு பிறகு ஒரு பொம்பளையை எழுப்பி உண்ட கணவனோட போய் சுகமா வாழு என்று சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். பிறகு அந்த பொம்பளை போய் அந்த கணவனோட வாழ்ந்து 2 புள்ள பெத்தாங்க. அமீருல் மூமினுக்கு பிறகு 6 மாதங்கள் அந்த பொம்பளை உயிர் வாழ்ந்தாங்க. அலிரலி மரணிச்சு 6 மாதங்கள் வரைக்கும் அந்த பொம்பளை உயிர் வாழ்ந்தாங்கன்னு ஷியாக்கள் சொல்றாங்க. இது மதீனத்து மாஜிதில் இல்ம் என்ற நூல்ல, ஐமா என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தங்களுடைய ஷியாக்கள் தங்களுடைய இமாம்கள் விஷயத்தில் என்ன மாதிரி மோசமான நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரிய வருது. அப்ப இமாம்கள் உயிர்ப்பிக்கிற வேலையை கூட செய்யறாங்க. ஷியாக்கள் இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க. அலிரலி அவர்கள் ஒரு மையவாடியை கடந்து செல்றாங்க. அந்த நேரம் அவரோட அவர மாணவனும் இருக்கார், ஒரு சீடரும் இருக்கார். அப்ப அலிரலி அந்த மாணவனை பார்த்து, நீ அல்லாஹுவின் அத்தாட்சி ஒன்றை பார்க்க விரும்புகிறாயா என்று அலிரலி அந்த மாணவனை பார்த்து கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, அமீருல் மூமினியே கண்டிப்பா எனக்கு காட்டுங்க, அது என்ன அத்தாட்சின்னு நான் பார்க்கணும்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவரு அமீருல் மூமினின் அலிரலி அவர்கள் கபரடியின் பக்கம் கையை நீட்டுறாங்க. கபரடியின் பக்கம் கையை நீட்டுறாங்க. ஒரு கபரை பார்த்து கையை நீட்டுறாங்க. அந்த கபூர்ல இருந்து ஒரு மனுஷர் எழும்புறார். அந்த கபூர்ல இருந்து ஒரு வயோதிபர் எழும்புறார். அப்ப அலிரலி அவர்கள் அந்த வயோதிபரை பார்த்து, நீ யாரு என்று கேட்கிறார். கேட்டோன்னு வயோதிபர் சொல்றாரு, நான் தான் அம்ரு பின் தீனார் அல் ஹமதானி, என்ன முஆவியாவினுடைய படை கொலை செய்தது என்று சொல்லி அந்த அம்ரு பின் ஹமதானி சொல்றார். அப்ப இமாம்கள் உயிர்ப்பிக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை சொல்றதோட இன்னும் ஒன்றையும் விதைக்கிறாங்க. என்ன? முஆவியார் அலி மோசமானவர், முஆவியார் அலி நம்மளுக்கு அநியாயம் செஞ்சிருக்காரு என்ற செய்தியையும் ஷியாக்கள் அவங்களோட பின்பற்றின ஆக்களுக்குள்ள விதைக்கிறாங்க இந்த அறிவிப்பின் மூலம். அப்ப முஆவியாவின் படைதான் என்னை கொலை செய்தது என்று சொல்லி அந்த அம்ரு பின் ஹமதானி கபூர்ல இருந்து ஒளிம்பினவர் அலிரலிகிட்டையும் மாணவன்டையும் சொல்றாரு. பிள்ளைங்க அலிரலி அவர்கள் சொல்றாங்க, நீ குடும்பத்துக்கிட்ட போ, உனது குடும்பத்துக்கிட்ட போய் நீ என்னத்தையெல்லாம் கபூர்ல கண்டியோ, என்னத்தையெல்லாம் இங்க கண்டியோ எல்லாத்தையும் நீ போய் சொல்லு. மேலும் அல்லாஹுவின் அனுமதியால் அலி என்னை உயிர்ப்பித்து உங்களிடம் அனுப்பி வைத்தார்கள் என்றும் சொல்லு என்று அலிரலி அவர்கள் அவர குடும்பத்துக்கு அனுப்பி வச்சார். அப்ப கபூர்ல என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அலிரலி ஒரு ஆளை ஒழுப்பி, நீ கபூர்ல என்ன நடந்துச்சுன்றதையும் போய் சொல்லு, அது மாதிரி நான் தான் ஒழுப்பினேன் என்றதையும் போய் சொல்லிரு என்று அலிரலி அவர்கள் அந்த அம்ரு பின் ஹமதானி கிட்ட சொல்லி அவர குடும்பத்திட்ட அனுப்பி வச்சதாக இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லு.
இன்னும் ஒரு முக்கியமான ஷியாக்களுடைய நம்பிக்கை என்னென்றால், தங்கள் இமாம்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்காகவே சுவர்க்கம் படைக்கப்பட்டிருக்கு, வேற யாருக்கும் சுவர்க்கம் இல்லை. யாரு ஷியாக்களுடைய இமாம்களை ஏற்றுக்கொள்றாங்களோ சுவர்க்கம், வேற யாருக்கும் சுவர்க்கம் கிடையாதுன்னு ஷியாக்கள் சொல்றாங்க. என்று சொல்லக்கூடிய நூல்ல வார செய்தி, அஹ்லுல் பைத்துகளுக்கும் அவர்களுக்காகவுமே சுவர்க்கம் படைக்கப்பட்டுள்ளது, நரகம் அவர்களை நிராகரிப்பவர்களுக்காக படைக்கப்பட்டுள்ளது. அப்ப ஷியாக்களை ஏற்றுக்கொண்ட ஆக்களுக்கும் ஷியாக்களுடைய இமாம்களை ஏற்றுக்கொண்ட ஆக்களுக்கும் தான் சுவர்க்கம். அவங்க அல்லாத ஆக்களுக்கெல்லாம் நரகம் என்பது ஷியாக்களுடைய ஒரு நம்பிக்கை. இன்னும் ஒரு அறிவிப்பின்படி ஷியாக்கள் ஏனைய மனிதர்களை விட 80 ஆண்டுகளுக்கு முன்னால் சுவர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இந்த இமாம்களுடைய மகத்துவத்தினால 80 ஆண்டுகளுக்கு முதல்ல ஷியாக்கள் என்ன செஞ்சிருவாங்களாம், ஏனைய ஆக்களை விட சுவர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம். ஷியாக்கள் தங்களுடைய இமாம்களில் வச்சிருக்கக்கூடிய இன்னும் ஒரு நம்பிக்கை என்னென்றால், நபிமார்களும் ரசூல்மார்களும் மலக்குகளை விடவும் இமாம்கள் உயர்ந்தவர்கள் ஷியாக்கள் நம்புறாங்க. ரசூல்மாரா இருந்தாலும் சரி, மலக்குகளா இருந்தாலும் சரி, நபிமார்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் விட உயர்ந்தவர்களாக யார் இருக்கிறாங்களாம், இமாம்கள் இருக்கிறாங்க என்று ஷியாக்கள் நம்புறாங்க. இது தொடர்பாக அவர்களுடைய நூல்களில் வரக்கூடிய செய்திகளை பாருங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் தன் கரத்தினால் ஆதத்தை படைத்ததும் தனது ரூஹிலிருந்து அவரில் ஊதியதும் அலியின் ஆட்சி அதிகாரத்தை கொண்டே ஆகும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இதெல்லாம் செஞ்சிருக்கிறான், அவனா சுயமா செய்யல. மேலும் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பேசியதும் அலியின் ஆட்சி அதிகாரத்தை கொண்டே ஆகும். மூசா அலைஹிஸ்ஸலாமோட பேசக்குள்ளையும் அலி ரலி ஆட்சியாளரா வருவார், அவர் தான் ஹலீஃபான்றது தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், பேசியிருக்கான். மேலும் ஈசா அலை அவர்களை இந்த உலகத்தாருக்கு அத்தாட்சியாக நிலைநாட்டியதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஈசா அடிபணிந்ததினால் ஆகும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அலி ரலிக்கு அடிபணிஞ்சதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சானாம், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவும் இந்த உலகத்தாருக்கு அத்தாட்சியாகவும் ஆக்கினானாம். இது பிகாருல் அன்வார் என்று சொல்லக்கூடிய நூல்ல வருது. சரி, கொமைனி என்ன சொல்றாரு, அதையும் கட்டாயம் பார்த்துருவோம். அல் ஹுக்குமா அல் இஸ்லாமியாவுல கொமைனி சொல்றாரு, நெருக்கமான எந்த ஒரு மலக்கோ அல்லாஹுவினுடைய ரசூலோ அடைய முடியாத சிறப்பான ஒரு அந்தஸ்து எங்கள் இமாம்களுக்கு அல்லாஹ்விடம் உள்ளது. ரசூலுக்கும் இல்ல, நபிக்கும் இல்ல, அப்படியான ஒரு சிறப்பான அந்தஸ்து எங்கள் இமாம்களுக்கு அல்லாஹு தாலாவிடம் இருக்கிறது என்பது எங்களுடைய மதுஹபின் தவிர்க்க முடியாத ஒரு நம்பிக்கை என்று யார் சொல்றா, கொமேனி சொல்றார், இஸ்லாமிய குடியரசினுடைய தலைவர். அப்ப அவர் சொல்றாரு, எங்கள் இமாம்களுக்கு ரசூல்மார்கள் நபிமார்களை விட அல்லாஹு தாலாவிடம் நெருக்கமான இடம் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூல்மார்களா இருந்தாலும் நபிமார்களா இருந்தாலும் அல்லாஹு தாலாவிட்ட எதையாவது கேட்கணுமா இருந்தா எப்படி கேட்பாங்களா, நேரடியா கேட்டுற மாட்டாங்க, அவங்க இமாம்கள் ஊடாகத்தான் கேட்பாங்க என்று சொல்லி ஷியாக்களுடைய முக்கியமான நூல்கள் சொல்கிறது. அது சம்பந்தமா வரக்கூடிய ஒரு அறிவிப்பை பாருங்க. ஷியாக்களில் ஒருவர் சொல்வதாக அவங்களோட நூல் பதிவு செஞ்சு வச்சிருக்கு, நூஹ் வெள்ளப்பிரளயத்தில் மூழ்க பார்த்த போது எங்களின் பொருட்டால் உதவி தேடினார், அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளத்துல மூழ்க பார்த்தாராம். அப்ப உடனே அல்லாஹு தாலாவிட்ட இந்த இமாம்களை வச்சு உதவி தேடினாராம். அல்லாஹு தாலா அந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து அவரை பாதுகாத்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் எறியப்பட்டார்கள். அப்போது எங்களை வைத்து அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள். உடனே அல்லாஹு தாலா நெருப்புக்கு கட்டளை போட்டான். இந்த இமாம்கள் விஷயத்துல வச்சு இமாம்களை வச்சு இப்ராஹிம் உதவி தேடிட்டாரு, எனவே இனி பின்னிக்க இயலாது, நெருப்பே நீ குளுமை ஆயிரு என்று அந்த நெருப்புக்கு அல்லாஹு தாலா கட்டணை போட்டானாம். அப்ப ஷியாக்கள் எந்த அளவுக்கு ஒரு மற்ற ரகமான பகுத்தறிவுக்கு உடன்படாத கொள்கைகள் எல்லாம் ஷியாக்கள் வச்சுக்கிட்டு வெளிப்படையா என்னமா கவர்ச்சியா பிரச்சாரம் செய்யறான் பாருங்க. என்னமா வெளிப்படையில வந்து அவங்க முஸ்லீம்கள் மாதிரியும் இந்த உலகத்துக்கே வழிகாட்ட வந்தார்கள் மாதிரியும் மற்ற நாடுகள் எல்லாம் மோசமான ஆக்கள், அமெரிக்காட ஏஜென்ட்டுகள், இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறார்கள் என்ற மாதிரியும் பொதுமக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு போட்டு கடைசியில இந்த மாதிரி கொள்கைகளையும் அவங்களுக்குள்ள விதைச்சு போட்டு போவோம். ஷியாக்களோட நூல்ற வரக்கூடிய இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க. ஷியாக்களுடைய இமாம்களில் ஒருவர் ஒரு ஷியா குழுவோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு ஷியா குழுவோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு ஷியாக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களோட அவங்களுடைய இமாம்கள் ஒருவர் பேசிட்டு இருக்கார்.
பேசிட்டு இருந்தவர் திடீர்னு அந்த குழுவுல கேட்கிறாரு, நம்மளை யாராவது ஒத்து கேட்கிற மாதிரி நீங்க காண்றீங்களான்னு கேட்கிறாரு. நம்மளை யாராவது ஒத்து கேட்கிற மாதிரி யாராவது, அப்படி யாராவது சிஐடிகள் ஏதாவது உளவு பிரிவு ஆக்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறாரு. கேட்ட போது சபையில இருந்தார்கள் சொல்றாங்க, அப்படி ஒன்றையும் காணல. அங்க அலைஞ்சால திரும்பி பாக்குறாங்க, அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றையும் காணல. அப்ப அந்த இமாம் கூடியிருந்தார்கள்ட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். என்னென்றால், அல்லாஹ் மீது சத்தியமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட போது நான் அந்த டைம்ல இருந்திருந்தால், எங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்திச்சு கொள்றாங்க. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாத சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய நாட்டப்படி செஞ்சுட்டு கற்றுக் கொடுக்காரு. சூரத்துல் கஹ்ஃப்ல அந்த சம்பவம் வருது, இது நடக்குது சம்பவம். இப்ப இமாம் என்ன சொல்றாரு, அந்த நேரம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையில நான் இருந்திருந்தால் அவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருப்பேன். அவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். ஏனென்றால் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் பற்றிய அறிவு தான் தெரியும். மூசாக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் என்ன தெரியும்? நடந்த விஷயங்கள் பற்றிய அறிவு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எப்படி? அப்ப மறுமை நாள் வரைக்கும் என்னதெல்லாம் நடக்க இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவும் எங்கள்கிட்ட இருக்கு, அதை விட கூடுதலாகவும் இருக்கு என்று சொல்லி அந்த இமாம் சொன்னாராம். இது தலாயிலுல் ஐமா என்ற இமாமா என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க, நிச்சயமாக அல்லாஹ் ரசூல்மார்களில் உலுல் அஸ்ம்களை படைத்தான், அவர்களின் அறிவை கொண்டு சிறப்பித்தான், அவர்களுக்கு அறிவை வழங்கி அல்லாஹு தஆலா சிறப்பிச்சிருக்கிறான். நாம் அவர்களது அறிவையும் சிறப்பையும் பெற்றுள்ளோம். யார் சொல்றா? ஷியாக்கள் இமாம்கள் சொல்றாங்க. உலுல் அஸ்ம்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, ரசூல்மார்கள்லயே மிகவும் முக்கியமான ஆக்கள் 5 பேரு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அவர்களை புகழ்ந்து சொல்றான். அப்ப இத அவங்க பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சு கொண்டு அல்லாஹு தஆலா உலுல் அஸ்ம்களுக்கு அறிவை கொடுத்து சிறப்பித்தான், அந்த சிறப்பும் அறிவும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்ப ஷியாக்கள் இமாம்கள் உலுல் அஸ்ம்களை விட மிஞ்சியவர்கள் என்பதை இந்த அறிவிப்புல அவங்க சொல்றாங்க. பிஹாருல் அன்வார்ல வரக்கூடிய இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாம்களின் சிறப்பையும் அவர்களின் தலைமைத்துவத்தையும் மறந்துட்டாங்களாம். யூனுஸ் நபி எங்களுக்கு தெரியும், மீண்ட வயிற்றுக்குள்ளே இருந்தவர். அப்ப அவர் என்னதுக்காக மீண்ட வயிற்றுக்குள்ள இருக்காரு? நம்ம காரணம் சில ஆக்களுக்கு தெரியாம இருக்கு. ஷியாக்கள் சொல்றாங்க காரணம் என்னதுக்காக மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்தாராம். அவர் எங்களுடைய இமாம்களையும் எங்களுடைய இமாம்களின் சிறப்புகளையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாரு. உடனே அல்லாஹு தஆலா அவரை பிடிச்சி மீண்ட வயிற்றுக்குள்ள வச்சு அவருக்கு தண்டனை வழங்கினான். அவர் எப்ப இமாம்களையும் அவங்களோட சிறப்புகளையும் ஏற்றுக்கொண்டாரோ அப்ப அவருக்கு விடுதலை கிடைச்சிச்சு, அவர் மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்து வந்துட்டார் என்று சொல்லி ஷியாக்கள் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அவங்களோட இமாம்களூடாகத்தான் நடக்கிறது என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பை பாருங்க, அல்லாஹ்ட பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்றது யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குது என்று சொல்லி சொல்றார்கள் என்றால் நம்மளுக்கு தெரிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் சொல்றாங்க. யூதர்கள் சொல்றாங்க உஸைர் இப்னுல்லாஹ் பிள்ளைன்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்ட பிள்ளைன்னு சொல்றாங்க. இதான் நம்மளுக்கு தெரியும். ஷியாக்கள் இன்னும் ஒரு குரூப்பையும் காட்டுறாங்க. என்ன? கதீர் என்று சொல்லக்கூடிய நூல்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்பை பாருங்க. நிச்சயமாக இமாம்கள் அலியின் முள்ளந்தண்டிலிருந்து வந்தாலும், நிச்சயமாக இமாம்கள் அலிரலியின் முள்ளந்தண்டிலிருந்து வந்தாலும் அவர்கள் அல்லாஹுவின் குமாரர்கள் ஆகும். எப்படி ஒரு நம்பிக்கை! இப்ப அவங்க அலிரலியிலிருந்து வந்தாலும் யார பிள்ளைகளாம்? அவங்களுடைய இமாம்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள். ஷியாக்கள் இமாம்கள் விஷயத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு நம்பிக்கை என்னென்றால், ஷியாக்களுடைய இமாம்களின் கபர்களை தரிசிப்ப அது மிகப்பெரிய கூலிகளை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்று ஷியாக்கள் சொல்றாங்க. அபூர்வமான கூலிகள் அதுக்கு இருக்குது. பாருங்க, நான் வாசிக்கிறேன் சில அறிவிப்புகள். வசாயிலு ஷியா என்று சொல்லக்கூடிய நூல்ல வரக்கூடிய ஒரு செய்தி, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வேண்டுமென்று ஹுசைனின் கபரடியை தரிசிப்பதை விடும் ஒருவரை பற்றி இமாம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. ஒரு இமாம் ஒரு ஆள் கேட்காரு, எந்த காரணமும் இல்லை, வேணுமென்று ஹுசைன் அலியோட கபரடிக்கு போகாம ஒரு ஆள் இருக்கார்.
இவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் நரகவாசி, அவரு நரகவாதி, எதுவுமே இல்லை. அவர் தொழுதாரு, நோம்பு நோடுறாரு, ஹஜ்ஜி செய்யறாரு, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரு, ஈமான் கொண்டிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரு. ஹுசைன் ரலியில கபர் அடிக்க வேணும்னு போவாம இருக்கார். அவருக்கு என்ன விளக்கம்னு கேட்டா அவர் நரகவாதியா போவாருன்னு சொல்றாங்க. சரி, இந்த இமாம்கள கபர்களை தரிசிப்பதற்கு என்ன ஒழுங்குன்னு கேட்டா அதிகமான ஒழுங்குகள் அதற்கு இருக்கிறது. கபரடிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால குளிச்சு கொள்ளணும். ஒரு இமாம்ட கபரடிக்கு போறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? அவரு குளித்து கொள்ள வேணும். இது என்னத்துக்கு? ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜில சொன்னாங்க, மக்காவுக்கு போறதுக்கு முன்னால குளிச்சாங்க ரசூலுல்லாஹ், அதை கொப்பி பண்ணிட்டாங்க. ஒரு கபரடிக்கு போறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? குளிக்கணும். இமாம்ட கபரடிக்கு போறதுக்கு முன்னால குளிச்சு கொள்ளணும். பிறகு அந்த கபூர்ல பொறுப்பா இருக்கிறவர்கிட்ட போய் அனுமதி கேட்கணும். அதுக்காக பொறுமையோட நிக்கணும். யாராவது வேற ஆக்கள் அங்க இருந்தாங்கன்றால் காத்துக்கிட்டு நிக்கணும். பொறுமையோட, பயபக்தியோடும் அச்சத்தோடும் அந்த இடத்துக்கு வரணும். நான் சுருக்கமா சொல்றேன், அவங்க விரிவா சொல்லியிருக்காங்க அவங்களோட நூல்ல. அது மாதிரி புதிய சுத்தமான ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். ஒரு ஆள் ஒரு இமாம்ட கபரை தரிசிக்க போற நேரம் புதிய ஆடையாவும் சுத்தமான ஆடையாவும் அணிஞ்சிருக்கணும். அதுபோன்று கபரடியில் நின்று ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதை போல அந்த கபரை முத்தமிடணும். ஹஜருல் அஸ்வத் ஒரு ஆள் எப்படி முத்தமிடுவாரோ அதை போல அந்த இமாம்ட கபரை முத்தமிட வேண்டும். கன்னத்தை கபரில் வைத்தல் வேண்டும். முத்தமிட்டு என்ன செய்யணும்? கன்னத்தை ஒரு சைடு கன்னத்தை கபூர்ல கொண்டு போய் என்ன செய்யணும்? வைக்க வேணும். அந்த கபரை தவாப் செய்யணும். அந்த கபரை தவாப் செய்யணும். இவ்வளவும் போதாது, இவ்வளவு வேலையும் செஞ்சு அதுவும் பத்தாது, அந்த கபரை தவாப் செய்யணும். அப்ப ஹஜ்ஜில நடக்கிற முழு விஷயமும் இங்க நடக்குது. ஒரு கபரடியில பாருங்க, ஒரு ஹஜ்ஜிக்கு போகக்குள்ள என்ன செய்யணுமோ அதெல்லாம் கபருக்கு போறதுக்கு முதல் செஞ்சிடணும். ஹஜ்ஜில போய் என்ன செய்வாரோ அதெல்லாம் கபரடிய போய் செய்யணும். பிறகு கபரை முன்னோக்குதல் வேண்டும். கபரை முன்னோக்கி நிக்கணும். அதன் போது கிபிலா உங்களுக்கு பின்னால இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கபரைத்தான் ஒரு ஆள் முன்னோக்கணும். கிபிலா உங்களுக்கு என்ன செய்யலாம்? பின்னுக்கு இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. கபரை முன்னோக்கி நிற்க வேண்டும். அதுக்கு பிறகு கடமையாக 2 ரக்காத்துக்களையும் கபரை நோக்கி தொழுதல் வேண்டும். ஹஜ் எல்லாம் தவாஃபெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம்? மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால போய் 2 ரக்காத் தொழுவோம். அதை கோபி பண்ணிட்டாங்க. அப்ப கபரை ஜியாரத் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு பின்னால நின்று 2 ரக்காத்து தொழணும் என்று சொல்லி ஷியாக்கள் சொல்கிறாங்க. இப்ப தரிசிக்கிறதுக்கு நிறைய கூலிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்ந்து 30 ஹஜ்ஜிகள் செஞ்ச நன்மை கிடைக்குமா? ஒரு ஆள் ஒரு தடவை கபரை சந்திச்சாருண்டா, இமாம் ஹுசைன் கபரை சந்திச்சாருண்டா, ஆஷூரா தினத்துல, முஹர்ரம் நாள்ல ஆஷூரா தினத்துல ஹுசைன் ரலியுடைய சிறப்புகளை தெரிஞ்சு கொண்டு ஒரு ஆள் கபரை சந்திக்க போவாரா இருந்தால் அல்லாஹ்வை அர்ஷில சந்திச்ச சிறப்பு அவருக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வை அர்ஷில சந்திச்ச சிறப்பு அவருக்கு கிடைக்குமா? இது மாத்திரம் இல்ல, மலக்குகளும் அடிக்கடி வந்து ஹுசைன் ரலியோட கபரை தவாப் செஞ்சுட்டு போறாங்களாம். அல்லாஹு தஆலா 4000 மலக்குகள் ஹுசைன் ரலியோட கபர் அடிக்கின்ற விசேஷமா வச்சிருக்கானா. அந்த 4000 மலக்குகளும் மறுமை நாள் வரை ஹுசைன் ரலிக்காக அழுது கொண்டே இருப்பாங்களாம். ஹுசைன் ரலிக்காக அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று வசாயிலு ஷியா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஹுசைனின் கபரை தரிசிக்கிறாரோ அவருக்கு நபி அவர்கள் செய்ததை போல 70 ஹஜ்ஜிகள் செய்த நன்மை எழுதப்படுகிறது. ஹுசைன் ரலியோட கபரை ஒரு தரம் தரிசிச்சாரா இருந்தால் அவருக்கு எவ்வளவு நன்மையாம்? நபி செஞ்சதை போல 70 ஹஜ்ஜி செஞ்ச நன்மை அவருக்கு கிடைக்கிறது என்று சொல்லி ஷியாக்கள் சொல்றாங்க. இது வசாயிலு ஷியா என்று சொல்லக்கூடிய நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சுருக்கமாக சொல்கிறேன், இமாம்களை சந்திப்பதற்கு, இமாம்களுடைய கபரை தரிசிக்கிறதுக்கு இனி இல்லண்ட கூலிகளை ஷியாக்கள் தங்களோட நூல்களில் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த உலகத்துல இமாம்களை ஏற்பதும், மலக்குகளை பொறுத்த வரைக்கும் இமாம்களை ஏற்பதும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் தான் இமாம்களுடைய இந்த மலக்குகளுடைய பொறுப்பா. மலக்குகளுக்கு வேலை என்ன? இமாம்களை ஏற்கிறதும் அவங்களுக்கு பணிவிடை செய்யறதும் தான் மலக்குகளுடைய பொறுப்பு. இதை ஷியாக்கள் தங்களோட நூல்களில் தெளிவா சொல்றாங்க. மலக்குகளுக்கு உண்ணுறது வேலையும் இல்லை, குடிக்கிற வேலையும் இல்லை. அலி அவர்களை நேசிப்பவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதும், அலியை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோர்றது தான் அவங்களோட வேலை. மலக்குகள வேலை என்ன? உண்றதும் இல்லை, குடிக்கிறதும் இல்லை. அவங்க அலிக்கு
ஸலவாத்து சொல்றதும், அவங்கள நேசிச்சாக்களுக்கு ஸலவாத்து சொல்றதும், அவங்கள நேசிச்சு பாவம் செஞ்சாக்கள் இருப்பாங்கனே அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கோர்றது தான் அவங்களோட வேலை என்று ஷியாக்கள் சொல்றாங்க. இது பிஹாருல் அன்வார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. நிச்சயமாக இமாம்கள் அவர்களின் கருவறையில் இருக்கும் போதே பேசுகிறார்கள். இமாம்கள் என்ன செய்யறாங்களாம், அவர்களோட தாயிட கருவறையில இருக்கும் போதே பேசுகிறார்கள். மேலும் குர்ஆனை ஓதுகிறார்கள், தங்களின் இரட்சகனையும் வணங்குகிறார்கள், தங்கள் தாயின் வயிற்றில் இருந்து கொண்டே இறைவனை வழிபடுகிறார்கள். பால் குடிக்கும் வேளையில் அவங்கள்ட்ட மலக்குகள் வந்து போறாங்களாம். இமாம்கள் பால் குடிக்கிற சந்தர்ப்பத்தில் மலக்குகள் வந்து போறாங்களாம். காலையில மாலையில என்னெல்லாம் நடக்குது என்று அந்த டைம்ல இமாம்களுக்கு மலக்குகள் சொல்லுவதாக ஷியாக்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி ஷியாக்களோட இன்னொரு நூல்ல வரக்கூடிய அறிவிப்பு பாருங்க. இமாம்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இறைவன் தண்டிக்கிறான். மலக்குகள்ல இமாம்களை ஏற்றுக்கொள்ளாத ஆக்களை இறைவன் தண்டிக்கிறானா. சில முக்கியமான மலக்குகள் இமாம்களை ஏற்றுக்கொண்டாங்களாம். பாவம் ஒரு மலக்கு மட்டும் இமாம மறந்துட்டார். இமாம்களை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு மறந்துட்டார். உடனே அல்லாஹு தாலா இதுக்காக அவருக்கு கொடுத்திருந்த இறக்கையை உடைச்சிட்டானாம். அந்த மலக்கு கொடுத்திருந்த இறக்கையை அல்லாஹு தாலா உடைச்சிட்டானாம். பிறகு அவர் இது என்ன பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்டான்னு சொல்லி ஹுசைன் அடியில கபூர் அடியில உளுந்து பிறண்டு மன்னிப்பு கோரி அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அந்த இறக்கையை அவருக்கு மீட்டி கொடுத்தான்னு சொல்றாங்க. இது பசாயிரு தரஜாத் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடைசியாக ஷியாக்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய இமாம்கள் விஷயத்தில் இன்னும் ஒரு நம்பிக்கை என்னென்றால், ஷியாக்கள் சொல்லக்கூடிய இந்த 12 இமாம்கள்ல ஒரு இமாம நிராகரிச்சாலும் அவன் காபிர் ஆயிரும். ஷியாக்கள் கூடிய நம்பிக்கை. இப்ப நாமெல்லாம் யாரு ஷியாக்கள் பார்வையில காவிர்கள். அப்ப ஒரு இமாம நிராகரிச்சாலும் என்ன செஞ்சிருவான், காவிர் ஆயிடுவான். இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய 2 அறிவிப்புகளை பாருங்கள். நாங்கள் அதோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்குவோம். அவங்களோட முக்கியமான இயத்திகாதாத் என்று சொல்லக்கூடிய நூல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இமாமத்தையும் அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்களின் தலைமைத்துவத்தையும் மறக்கின்றவர் நபிமார்கள் எல்லோரையும் நிராகரித்து விட்டார் என்பது எமது நம்பிக்கை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவங்களுக்கு பின்னால் வந்த இமாம்களையும் யாராவது நிராகரித்தால் நபிமார்கள் அவ்வளவு பேரையும் நிராகரித்ததுக்கு சமன். மேலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் வந்த இமாம்களில் ஒருவரை நிராகரித்தவர் எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்தவர் போன்றாவார். அலி ரலியை மட்டும் ஏத்துக்கிட்டு அவருக்கு பின்னால வந்த ஒரு இமாம நிராகரிச்சாலே போதும், அவர் காபிர் ஆயிடுவார். ரசூலுல்லாஹ்வை நிராகரிச்சுட்டா அவரை காபிர் தானே. இப்ப ரசூலுல்லாஹ்வை நிராகரிச்சவரை போல அவர் ஆகிவிடுவார் என்று சொல்றாங்க. இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க. பிஹாருல் அன்வார் என்று சொல்லக்கூடிய பிரதானமான அவங்களோட நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு அறிவிப்பு பாருங்க. ஷியாக்களின் இமாம்கள் ஒருவரை நிராகரிப்பவர், மேலும் அல்லாஹ் கடமையாக்கிய இமாம்களுக்கு கட்டுப்படுதல் என்ற விடயத்தில் முரண்படுபவர் வழிகட்டவர் ஆவார், மேலும் காபிர் ஆவார். அவர் நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார் என்பதில் ஷியாக்கள் ஏகோபித்த முடிவில் இருக்கிறாங்க. ஷியா அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு என்னையாமென்றால், ஷியாக்களுடைய இமாம்கள்ல ஒருவரை நிராகரிச்சாலே அவன் காபிராயிருவான், அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்பது ஷியா அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு என்று சொல்கிறார்கள். இதை ஷியாக்களுடைய பிரதானமான நூல்களில் ஒன்றான பிஹாருல் அன்வார் என்று சொல்லக்கூடிய நூலில நாங்க பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இமாம்கள் பற்றிய ஷியாக்களுடைய நம்பிக்கை ஏராளமானதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ இந்த மாதிரி ஷியாக்கள நூல்களை படிப்பாங்களா இருந்தால் அவங்க வெக்கப்படுற அளவுக்கு இந்த அறிவிப்பு தேங்கி நிரம்பி கிடக்குது. ஆகா, இவ்வளவு நாள் நாம தான் இதெல்லாம் சொல்றோம் நினைச்சிட்டு இருந்தா நம்மளோட பெரிய ஒரு குரூப் இருக்கானடா இதுல சொல்லி நினைக்கிற அளவுக்கு ஷியாக்கள நூல்கள்ல அவங்களோட அப்பண்ட ரிவாயத்துகள் எல்லாம் அறிவிப்புகள் எல்லாம் இருக்கிறது. இந்துக்கள் தங்களோட கடவுள்ல என்ன சொல்றாங்களோ அதை விட கூடுதலான அறிவிப்புகளும், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல என்ன எல்லாம் சொல்றாங்களோ அதை விட மேலான அறிவிப்புகள் எல்லாம் ஷியாக்களுடைய நூல்களில் தேங்கி கிடக்கிறது. அவங்களோட நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த நூல்கள் அச்சிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க அந்த அறிவிப்புகளை மறந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும், அந்த நூல்களை அச்சிடக்கூடாது, அந்த நூல்களில் இருக்கிற செய்தியை வேறாக சொல்லக்கூடாது.
கொமைனி வரைக்கும் என்ன செய்து அந்த செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு எழுதப்பட்ட நூலிலும் அந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. நேற்று ஒரு ஷியா எழுதியிருந்தாலும் அவர நூல்லையும் இந்த செய்தி இருக்கு. அப்ப அந்த மாதிரி அன்றைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனா முஸ்லீம்கள்ட தங்களை நல்லவர்களாகவும், அமெரிக்காவுக்கு எதிரான ஆக்களாகவும், இஸ்ரேலுக்கு எதிரான ஆக்களாகவும், மற்ற முஸ்லீம்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றதாகவும், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதாகவும், அடிமையா கிடக்கிறதாகவும், அடிபணிஞ்சு இருக்கிறதாகவும் மக்கள்கிட்ட காட்டி தங்களுக்கு ஆதரவை பெற்றுக்கொண்டு அந்த ஆதரவளிச்ச மக்களையே கடைசியில கொலை செய்யற நிலைமைக்கு அவங்க போறாங்க. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷியாக்களுடைய இந்த கொள்கை எங்களுடைய ஈமானுக்கு எவ்வளவு எதிரானது, ஆபத்தானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். வல்லோன் அல்லாஹு தஆலா அனைவருடைய ஈமானையும் பாதுகாத்து நாளை மறுமையில் சுவர்க்கத்தை அடைகின்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.